அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வணக்கம், வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. ஐ எம் டாக்டர் வி சித்ரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இதில் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. எஸ்பெஷலி குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் குரூப் 1க்குமே இது முக்கியமான பாடம் தான். அந்த மாதிரி பாடத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, டிஎன்பிஎஸ்சியில் இப்போ கேள்வி கேட்குற முறையை மாற்றிருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இன்டெப்த்தாக கொஷின் கேட்குறாங்க. குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்டையும் மாற்றிருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்டும் இன்டெப்த்தாகவும் இன் டீட்டெயிலாகவும் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி இந்தியன் எக்கானமி சப்ஜெக்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ எக்கனாமிக்ஸ்ன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது 2 பேரும் ஜாம்பவான்கள். ஒருத்தங்க ஆடம் ஸ்மித், இன்னொருத்தங்க ஜேம் ஹீன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடம் ஸ்மித்தை பற்றி தாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு ஆடம் ஸ்மித்தை பற்றி தெரியும்? சரி, இத்தனை பேருக்கு தெரியும். எந்த அளவுக்கு தெரியும் நம்ம சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணிடலாமா? எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? நான் ஒரு 10 கொஷின் ஆடம் ஸ்மித்தை பற்றி கேட்குறேன். அந்த 10 கொஷினில் எத்தனை பேருக்கு தெரியும், அதாவது 1 A B Cன்ட்டு அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. பென் பேப்பர் எடுத்துகிட்டு ரெடியாக உட்காந்துக்கோங்க. இல்லை மொபைலில் கூட நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏபிசின்ட்டு ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் எழுதிக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆடம் ஸ்மித்தை பற்றி இன் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கேள்விக்கு உண்டான பதில் செக்ஷனுக்கு வருவோம். ஸோ அந்த மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த 10 கொஷினுக்கு உண்டான ஆன்சர்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அது 0வாக இருந்தாலும் சரி 10ஆக இருந்தாலும் சரி, தயவு பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பின்வரும் கூற்றுகளை கவனி. முதல், ஆடம் ஸ்மித்தின் கருத்துக்கள் முதலாளித்துவத்தின் தோற்றத்திற்கு வழிவகுத்தன. 2, ஆடம் ஸ்மித் முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சந்தை பொருளாதாரம். உங்களுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் ஆர் A 2 உண்மை, B 2 பொய், C 1 உண்மை 2 பொய், D 1 பொய் 2 உண்மை. மார்க் பண்ணிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? உங்களுக்கான 2வது கேள்வி, 10ல் 2வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை கவனி. கூற்று, ஆடம் ஸ்மித் கண்ணுக்கு தெரியாத கை என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினார். காரணம், கண்ணுக்கு தெரியாத கை என்பது அரசாங்கம் சந்தையை கட்டுப்படுத்துவதை குறிக்கிறது. இவற்றுள் உங்களுக்குண்டான ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஆனது ஏக்கான சரியான விளக்கம். பி, ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஆனது ஏக்கான சரியான விளக்கம் அல்ல. சி, ஏ சரி ஆனால் ஆர் தவறு. டி, ஏ தவறு ஆனால் ஆர் சரி. இதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் எழுதிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? உங்களுக்கான 3வது கேள்வி. பின்வருவனவற்றில் எது ஆடம் ஸ்மித்தின் பங்களிப்பு இல்லை? ஏ, வேலை பகுப்பு முறை. பி, செல்வ இலக்கணம். சி, நிகர பொருளாதார நலம். டி, தலையிடா கொள்கை. இதுக்குண்டான ஆன்சர் எழுதிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? உங்களுக்கான 4வது கேள்வி. மேட்ச் தி ஃபாலோயிங். பின்வருவனவற்றை பொருத்துக. பட்டியல் 1 ஆண்டு கொடுத்துருக்காங்க. பட்டியல் 2 அதுக்குண்டான நிகழ்வு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உண்டான மேட்சஸ் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பட்டியல் 1 சொல்லிடுறேன், அடுத்து பட்டியல் 2 சொல்லிடுறேன். நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஏ 1776, பி 1790, சி 1723, டி 1759. பட்டியல் 2 முதல், நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை வெளியீடு. 2, ஆடம் ஸ்மித்தின் பிறப்பு. 3, ஆடம் ஸ்மித்தின் இறப்பு. 4, நாடுகளின் செல்வம் வெளியீடு. மேட்ச் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கிறீங்களா? மார்க் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? உங்களுக்கான அடுத்த கேள்வி. தொன்மை பொருளாதார பள்ளி என்பது 18ஆம் மற்றும் 19ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட பொருளாதார சிந்தனைகள் பற்றி குறிக்கிறது. தொன்மை பொருளாதார பள்ளியின் மும்மூர்த்திகள் என்பவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் யாருன்னு கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். முதல், காரல் மார்க்ஸ். 2, ஃப்ரைட்மேன். 3, ஆடம் ஸ்மித். 4, டேவிட் ரிகார்டோ.
5 டிஆர் மால்தஸ், 6 ஜேஎம் கீன்ஸ். இதுல உங்களுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் யார் 3 பேர் மும்மூர்த்திகள் நம்ம எழுதணும். ஆப்ஷன் ஏ 3, 6 மற்றும் 1, ஆப்ஷன் பி 3, 6 மற்றும் 5, ஆப்ஷன் சி 3, 4 மற்றும் 5, ஆப்ஷன் டி 6, 1 மற்றும் 2. மார்க் பண்ணிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஏனெனில் ஏ அவர் தலையிடா கோட்பாட்டை உருவாக்கினார், பி அவர் வேலை பகுப்பு என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினார், சி அவரது பணி தொன்மை பொருளாதார கோட்பாட்டிற்கு அடித்தளம் அமைத்தது, டி நாடுகளின் செல்வம் என்ற தனது புத்தகத்தில் பொருளாதார கொள்கைகளை விளக்கிய முதல் நபர் இவர்தான். இதுல ஆப்ஷன் எழுதிட்டீங்களா? மார்க் பண்ணிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இது வரைக்கும் நம்ம 10 கொஸ்டின்ல 6 பார்த்துட்டோம். 7வது கொஸ்டின், ஆடம் ஸ்மித் வேலை பகுப்பு முறையினை டேஷ் உதாரணம் கொண்டு விளக்கிறார். ஏ ஜவுளி தொழிற்சாலை, பி குண்டு ஊசி தயாரிப்பு தொழிற்சாலை, சி எஃகு உற்பத்தி, டி விவசாய பண்ணை. இதுக்குண்டான ஆப்ஷன் மார்க் பண்ணிட்டீங்களா? அடுத்து போலாமா? ஸோ உங்களுக்கான 8வது கேள்வி, பின் வருவனவற்றில் எது வேலை பகுப்பு முறையின் நன்மை அல்ல? ஏ உற்பத்தி திறன் அதிகரிப்பு, பி வேகமான உற்பத்தி, சி ஒவ்வொரு தொழிலாளியும் பல திறமை கொண்ட நிபுணராக மாறுதல், டி குறைந்த செலவு. மார்க் பண்ணிட்டீங்களா? அடுத்த கேள்விக்கு போலாம். 9th கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனி. ஃபர்ஸ்ட், ஆடம் ஸ்மித் உலக அளவில் நவீன பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 2, ஜேஎம் கீன்ஸ் நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவற்றில் ஏ 1 மற்றும் 2 சரி, பி 1 மற்றும் 2 தவறு, சி 1 மட்டும் சரி, டி 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பார்த்துக்கிட்டீங்களா? மார்க் பண்ணிட்டீங்களா? கடைசி கொஸ்டின் போயிடலாமா? சரி, உங்களுக்கான கடைசி கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. முதல்து, ஆடம் ஸ்மித் வரி விதிப்பின் 5 அடிப்படை கோட்பாடுகளை உருவாக்கியுள்ளார். 2, தண்ணீர் வைர முரண்பாட்டினை உருவாக்கியவர் ஆல்பர்ட் மார்ஷல். 3, ஆடம் ஸ்மித் வணிகவாதத்தை ஆதரித்தார். இவற்றுள் ஏ 1 சரி, பி 1 மற்றும் 2 சரி, சி அனைத்தும் சரி, டி அனைத்தும் தவறு. 10வது கொஸ்டின் மார்க் பண்ணிட்டீங்களா? ஸோ இது வரைக்கும் 1லேருந்து 10 கொஸ்டின் கேட்டிருக்கோம். இந்த 10 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்தராக நம்ம வீடியோவில் போய் ஆடம் ஸ்மித்தை பற்றி டீட்டெயிலாக படிச்சுட்டு இதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ தெரியும் எத்தனை பேர் எவ்வளோ % வந்து உங்களுக்கு ஆடம் ஸ்மித்தை பற்றி தெரியுது அப்படின்றது. இது வரைக்கும் ஆடம் ஸ்மித்தை பார்க்காதவங்க இந்த புகைப்படத்தில் பார்க்கலாம். இவர் தான் ஆடம் ஸ்மித். ஃபர்ஸ்ட், இவர் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். இவருடைய பர்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து. இவர் வாழ்ந்த காலம் பார்க்கச்சு 1723 to 1790. இவர் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஏன் பொருளியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா, இவர் தான் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்க்கு டெஃபினேஷன் செல்வ இலக்கணத்தை கொடுக்குறாரு. அவர் எழுதிய வெல்த் ஆஃப் நேஷன் புக்கு மூலியமா செல்வ இலக்கணத்தை முதல்ல எக்கனாமிக்ஸ்க்கு கொடுத்ததுனால அவரை பொருளியலின் தந்தைன்னு நம்ம அழைக்கிறோம். அடுத்து, இவர் ஒரு தொன்மை பொருளியல் அறிஞர் ஆவார். அப்போ பொருளியல் அறிஞர் அப்படின்னுச்சு இவங்களை நம்மள 2 வகைப்படுத்த முடியும். ஒருத்தவங்களை கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட்னும், ரெண்டாவதுவங்களை மாடர்ன் எக்கானமிஸ்ட்னும் நம்ம சொல்றோம். ஸோ கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட்னா தொன்மை பொருளியல் அறிஞர்கள். இவங்க வாழ்ந்த காலகட்டம் பார்க்கச்சு கிபி 16, 17, 18ஆம் நூற்றாண்டுல வாழறாங்க. மாடர்ன் எக்கானமிஸ்ட்னு 19, 20 இப்போ இருக்கவங்க வரைக்கும் நம்ம மாடர்ன் எக்கானமிஸ்ட்னு நம்ம சொல்றோம். அடுத்து, கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸோட ட்ரினிட்டி பீப்புள், அதாவது தொன்மை பொருளாதார பள்ளியோட மும்மூர்த்திகள்னு சொல்றவங்கள யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப யோசிக்காதீங்க, நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆடம் ஸ்மித், செகண்ட்
டேவிட் ரிகார்டோ, தேர்ட் டிஆர் மார்த்தஸ். இவங்க 3 பேரையும் தான் நம்ம என்ன சொல்றோம், கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் எக்கானமிஸ்டோட ட்ரினிட்டி பீப்புள்னு சொல்றோம். அடுத்து இவர் அரசியல் பொருளாதாரத்தின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார். அரசியல் பொருளாதாரம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தைன்றத நம்ம பார்த்தோம். பொருளியலோடைய பழைய பேர் தான் அரசியல் பொருளாதாரம், வேற ஒன்றும் இல்லைங்க. என்னது? பொருளியலோடைய பழைய பேரு அரசியல் பொருளாதாரம். ஸோ பொருளியலோட தந்தை வந்து ஆடம் ஸ்மித்னா, அப்போ பொலிட்டிக்கல் எக்கானமியோடைய தந்தை யார் ஆறாங்க? ஆடம் ஸ்மித். அடுத்து இவர் முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார். முதலாளித்துவ பொருளாதாரம். ஸோ வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சிஸ்டம் வந்து 3 வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து முதலாளித்துவ பொருளாதாரம், 2வது சமதர்மம், 3வது கலப்பு பொருளாதாரம். இதில் முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு அவர் தந்தை. எப்படி? இந்த வெல்த் ஆஃப் நேஷன், அவர் எழுதின வெல்த் ஆஃப் நேஷன் புக்கில் கேபிட்டலிசம்க்கு அவர் இலக்கணம் கொடுக்குறாரு. அதனால இவர் முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு தந்தை என நம்ம சொல்றோம். அடுத்து இவர் எழுதிய புத்தகங்கள். ஸோ எல்லாரும் யோசிக்கலாம், இவ்வளோ பெரிய லெஜண்ட், எத்தனை புக்ஸ் வாழ்க்கையில் எழுதியிருப்பாரு? நிறைய, 6, 10, 15. அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. அவர் வெறும் 2 புக்கு தான் அவர் வாழ்நாளில் எழுதினாரு. அந்த 2 புக்கையுமே அவர் வந்து நேரம் செலவிச்சு ரிவைஸ்ட் எடிஷனாக பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க. ஸோ இவர் எழுதின புக்ஸை பற்றி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை, த தியரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட், எந்த இயர்ல எழுதுறாரு? 1759ல. நெக்ஸ்ட் நாடுகளின் செல்வத்தின் இயல்பும் காரணங்களும் பற்றிய ஓர் ஆய்வு, அண்ட் என்கொயரி இன்டு நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் த வெல்த் ஆஃப் நேஷன், எந்த இயர்? 1776. ஸோ இந்த 2 புக்குமே வந்து அவர் வந்து வாழ்நாளில் எழுதுறாரு. இதுல நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை எப்படி எழுதுறாரு அப்படின்னா, அவர் வந்து எக்கானமிஸ்ட் மட்டும் இல்லை, பிலாசபர், சோசியாலஜிஸ்ட். ஸோ ஆங்காங்கே அவர் நடத்துகிற மேடை பேச்சுகளை ஒரு தொகுப்பாக எழுதுறாரு. அந்த தொகுப்புடைய வெளிப்பாடு தான் இந்த தியரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட், எந்த இயர்? 1759. அடுத்து வெல்த் ஆஃப் நேஷன். ஸோ இந்த வெல்த் ஆஃப் நேஷன் தான் அவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக கருதப்படுற ஒரு புக்கு. ஏன்னா இந்த புக்கு தான் அவருக்கு பொருளியலின் தந்தைன்ற பேரை வாங்கி கொடுத்தது. இதே புக்கு தான் முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தைனும் ஆடம் ஸ்மித்தை வகைப்படுத்தி காமிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு தனித்துவமான புக்கில் எத்தனை பேஜஸ், அந்த புக்கை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க, எங்கேயும் கிடைக்காது இது. இந்த புக்கை பார்த்தீங்கன்னா இது வந்து 5 பார்ட்டு, 32 சாப்டர்ஸ், 841 பேஜஸ் உள்ளடக்கியது இந்த புக்கு. எந்த புக்கு? வெல்த் ஆஃப் நேஷன். யார் எழுதினது? ஆடம் ஸ்மித். ஸோ அடுத்து இந்த புக்கில் வந்து இது மொத்தம் 841 பேஜஸையும் நம்ம பார்க்க போகிறோமான்னா கிடையாதுங்க. இந்த புக்கை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 முக்கிய கான்ட்ரிபியூஷன், முக்கிய தலைப்பை பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த 7 முக்கிய தலைப்பை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் இந்த ஸ்லைடில் வந்து ஆரம்பிக்கிறோம். நாடுகளின் செல்வம் புத்தகத்தில் உள்ள முக்கிய உள்ளடக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நாடுகளின் செல்வத்தில் இருக்க எல்லா 32 பாகங்கள் அதெல்லாம் இல்லை, வெறும் 7 முக்கிய இது பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருளியலின் இலக்கணம், எக்கனாமிக் டெஃபினிஷன். இப்புத்தகத்தில் பொருளியலுக்கு செல்வ இலக்கணம் தரப்பட்டுள்ளது. ஸோ ஆடம் ஸ்மித் வெல்த் ஆஃப் நேஷன் புக்கில் எக்கனாமிக்ஸுக்கு செல்வ இலக்கணத்தை கொடுத்துருக்காரு. அடுத்து பொருளியல் என்பது செல்வத்தினை பற்றி படிக்கும் ஓர் அறிவியல். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா எக்கனாமிக்ஸ் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் வெல்த்னு சொல்றாரு. அடுத்து ஒரு நாடும் மக்களும் எவ்வாறு செல்வத்தை திரட்டுகிறார்கள், அதனை எவ்வாறு பெருக்குகிறார்கள் என்பதை பற்றி படிப்பது பொருளியல். மேலும் என்ன சொல்றாரு? ஒரு நாடு மக்கள் எவ்வாறு செல்வத்தை திரட்டுகிறார்கள், அதாவது இந்த இடத்துல அவர் செல்வம் சொல்றது காசு இல்லைன்னா வந்து ஆபரணங்கள், ஆடைகள், ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் அவர் வந்து செல்வம்னு சொல்லலை. அவர் செல்வம்னு மீன் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டின் உண்மையான செல்வம் என்பது உழைப்பே. உழைப்பே செல்வத்தின் பிறப்பிடம் என்று ஆடம் ஸ்மித் கருதுகிறார். ஸோ அடுத்து செகண்டுக்கு போவோம். பொருளியலின் இலக்கண டெஃபினிஷன் பார்த்தோம். அடுத்து வேலை பகுப்பு முறை, 2வது தலைப்பு, டிவிஷன் ஆஃப் லேபர். இப்புத்தகத்தில் வேலை பகுப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ வேலை பகுப்பு முறை அப்படின்னு பார்க்கச்சே நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ப்ரெஸ்ஸு, ஒரு பைண்டிங் ப்ரெஸ்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ப்ரெஸ்ஸில் 5 பேர் வேலை செய்கிறாங்க.
ஒருத்தங்க புக் பைண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு 50 புக் எடுத்துட்டு வராங்க. நீங்க வேலை பகுப்பு முறைன்னா என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த 50 புக்கை 5 பேர் 10 புக்கா பிரிச்சு பைண்ட் பண்ணணும்ன்றதா? அது வேலை பகுப்பு முறை இல்லைங்க. வேலை பகுப்பு முறைன்றது புக்குகளை புக்கை பகிர்றது இல்லை, வேலை அப்படின்னு பார்க்கச்சு என்னன்னா 50 புக்கை முதல்ல தைக்கிறதுக்கு, அதாவது முதல் நபர் மொத்த புக்கையும் 50 புக்கையும் தைப்பாரு, இரண்டாவது நபர் அந்த 50 புக்குக்கு அட்டையை வெட்டுவாரு, மூணாவது நபர் அந்த 50 புக்குக்கும் துணி ஒட்டுவாரு, நாலாவது நபர் அந்த 50 புக்குக்கும் அந்த பேப்பர் கலர் பேப்பர் ஒட்டுவாங்க, அஞ்சாவது பேர் அந்த 50 புக்கையும் ப்ரெஸ்ல கொடுத்து ஈவனா கட் பண்ணி புக்கா ஃபைனலா கொடுப்பாங்க. இதுதான் வேலை பகுப்பு முறை. ஸோ நான் வேலை பகுப்பு முறையை ஒரு ப்ரெஸ் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன். இப்போ இவர் ஒரு குண்டுஊசி தொழிற்சாலை, அதாவது குண்டுஊசி தொழிலை உதாரணமாக கொண்டு இம்முறையை விளக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆடம் ஸ்மித் என்ன பண்றாரு, பின் ஃபேக்டரியை எக்ஸாம்பிளா வச்சு அவர் கொடுத்திருக்காரு. எதை? டிவிஷன் ஆஃப் லேபரை. இம்முறையின் நன்மை தீமைகளையும் ஆடம் ஸ்மித் விளக்குகிறார். அது மட்டும் இல்ல, அந்த புக்ல, எந்த புக்ல? வெல்த் ஆஃப் நேஷன் புக்ல ஆடம் ஸ்மித் இந்த டிவிஷன் ஆஃப் லேபரோடைய நன்மை மற்றும் தீமைகளையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நன்மைகள் என்ன? ஒரு வேலையை திரும்ப திரும்ப பண்றதுனால அவங்க அதுல எக்ஸ்பர்ட் ஆறாங்க. ஸோ எக்ஸ்பர்ட் ஆகிறதுனால என்ன ஆகுது? ஒரு வேலை வேகமா நடக்கிறது, ப்ரொடக்டிவிட்டி, அதாவது ப்ரொடக்ஷன் உற்பத்தி அதிகமாகுது, வேஸ்டேஜ் கம்மியா இருக்கு. தீமைகள்னு பார்க்கச்சு திரும்ப திரும்ப ஒரே வேலையை பண்றதுனால என்ன ஆயிடுது? வேலையில சலிப்பு ஏற்பட்டுருது. ஸோ அதே மாதிரி 5 பேர்ல யாராவது ஒருத்தங்க வரலன்னா கூட அந்த வேலை என்ன ஆகும்? ஸ்தம்பிச்சு நிற்கும், முழுமை அடையாது. ஸோ அதுதான் நன்மை தீமைகள் ரெண்டுத்தையுமே அவர் எந்த புக்ல? வெல்த் ஆஃப் நேஷன் புக்ல ஆடம் ஸ்மித் விளக்கி உள்ளார். அடுத்து 3வது தலையிடா கொள்கை. ஸோ லேசி ஃபேர் பாலிசி. இப்புத்தகத்தில் தலையிடா கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தலையிடா கொள்கைன்னு பார்க்கச்சு லேசி ஃபேர் பாலிசி, நம்ம கேபிட்டலிசம் பார்த்தோம் இல்லையா, முதலாளித்துவத்தோடைய நாடி துடிப்பா இருக்கக்கூடியது தலையிடா கொள்கை. ஸோ அந்த தலையிடா கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் ஆடம் ஸ்மித். அடுத்து அரசு விதிவிலக்கான சில பொருளாதார நடவடிக்கையை தவிர மற்றவற்றில் தலையிட வேண்டாம். அதாவது அரசு விதிவிலக்கான சில பொருளாதார நடவடிக்கைன்னு பார்த்து ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஒரு சில மினிஸ்ட்ரியை தவிர மற்றதுல கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கக்கூடாதுன்ட்டு ஆடம் ஸ்மித் கருதுறார். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எப்பவுமே கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும், மற்றபடி அந்த எஜுகேஷன் இதிலெல்லாம் பிரைவேட்டைசேஷன் இருக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அடுத்து அரசு தலையிடாமல் இருந்தால் சாட்டையில்லா பம்பரம் போல் பொருளாதாரம் தானாகவே இயங்கும்ட்டு அவர் கருதுகிறார். இதுல வெல்த் ஆஃப் நேஷன் புக்ல அவர் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்து 4வது தலைப்புன்னு பார்க்கச்சே புலனாகா கை, த இன்விசிபிள் ஹேண்ட். இன்விசிபிள் ஹேண்டுன்றது ஒன்றும் இல்லைங்க, இது கேபிட்டல் முதலாளித்துவத்தோடைய எக்ஸ்டென்ஷன், ஒரு பார்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கவர்மெண்ட் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி இருக்கணும், எல்லாத்துலேயும் தலையிடக்கூடாது. அப்போ தலையிடாம இருந்தாலே மார்க்கெட் தானாவே இயங்கும், அதனுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளை மூலமா இயங்கும்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவை அளிப்பு போன்ற அங்காடி சக்திகள் மூலம் கண்ணுக்கு புலனாகா கைகள் மூலம் பொருளாதாரம் தானே இயங்கும். ஸோ மார்க்கெட் எக்கானமி என்னன்னு சொல்றாங்கன்னா, தேவை அளிப்பு, டிமாண்ட் சப்ளை மூலியமாவே அது தானாவே இயங்கும். கவர்மெண்ட் பெரிய அளவுல இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம், வெறும் பார்வையாளராக இருந்தால் போரும், ஒரு ஆடியன்ஸா இருந்தாலே போரும்ட்டு ஆடம் ஸ்மித் வெல்த் ஆஃப் நேஷன் புக்ல சொல்லியிருக்காரு. அடுத்து வரி விதிப்பு விதிகள், கெனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். வரி விதிப்பின் 4 புனித விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆடம் ஸ்மித் என்ன பண்ணியிருக்காருன்னா, 4 விதிகள், அதாவது ஒரு கவர்மெண்ட் மக்கள் மேல வரி விதிக்கிறது எந்த மாதிரி விதிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. 4 ஹெட்டிங்ஸ்ல கொடுத்துருக்காரு. அதாவது சமத்துவ விதி, 4 சமத்துவ விதி, தெளிவு விதி, வசதி விதி, சிக்கன விதின்ட்டு 4ஆ பிரிச்சிருக்காங்க. இதை பத்தின டீடைல் வீடியோ டாக்ஸேஷன்ல நீங்க பார்க்கலாம். அடுத்து 6வது இயற்கைவாதம். ஸோ இதுல பிசியோக்ரசி. ஸோ இயற்கைவாதம் நீங்க பார்க்கச்சேவே பேர்லயே இயற்கை, அப்ப எதை பத்தின்னு நம்ம சொல்ல போறோம்ன்றது தெரியுது. ஆமாங்க, நம்ம வேளாண்மையை பத்தி தான் சொல்ல போறோம், அக்ரிகல்ச்சர் பத்தி தான் சொல்ல போறோம். ஸோ ஆடம் ஸ்மித் வெல்த் ஆஃப் நேஷன் புக்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கைவாதத்தை ஆதரிக்கிறார். விவசாயம் மட்டுமே அதிக உற்பத்தி திறன் கொண்ட தொழில் என கருதப்பட்டது. அடுத்து வணிகவாதம், மெர்கன்டைலிசம் எதிர்க்கப்பட்டது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, விவசாயம் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பு போல அப்படிங்கிறாரு. வணிகவாதத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அப்போ வணிகவாதத்தை ஆதரிக்கவர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது வேற யாரும் இல்லை,
ஜேஎம் கீன்ஸ். நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்தோம் இல்லையா, 2 ஜாம்பவான்கள்ல முதல் ஜாம்பவான் யார் பார்த்தோம், ஆடம் ஸ்மித் பார்த்தோம். அவர் வந்து விவசாயம், இயற்கைவாதம். அடுத்து ஜேஎம் கீன்ஸ் வணிகவாதம். அடுத்து கடைசி கோட்பாடு பார்க்கச்சு மதிப்பு கோட்பாடு, தியரி ஆஃப் வேல்யூ. இதுல தண்ணீர் வைர முரண்பாடு கோட்பாடு, டைமண்ட் வாட்டர் பாரடாக்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ ஆடம் ஸ்மித் டைமண்ட் வாட்டர் பாரடாக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றாரு தன்னுடைய வெல்த் ஆஃப் நேஷன் புக்கு மூலியமா. அப்படின்னா தண்ணீர் வைர முரண்பாடுனா என்ன? மிகுந்த பயனுடைய தண்ணீர் மதிப்பு குறைந்ததாகவும் பயன்பாடு இல்லாத வைரம் மதிப்பு மிக்கதாகவும் கருதப்படுவதே தண்ணீர் வைர முரண்பாடு கோட்பாடாகும். இதுல நீங்க வந்து பேசிக்கா தெரிய வேண்டியது என்னன்னா, டைமண்ட் வாட்டர் பாரடாக்ஸ் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஆடம் ஸ்மித். இதோட போறோம், அந்த அளவுக்கு தெரிஞ்சா போறோம். ஏன்னா இது இன் டீட்டெயில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கிடையாது. அடுத்து இப்போ வரைக்கும் வந்து நம்ம ஆடம் ஸ்மித்தை பத்தி இன் டீட்டெயிலா பார்த்தோம். ஏற்கனவே ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம் கொஷின்ஸ். ஸோ அந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ண? 10 கொஷினுக்கு உண்டான ஆன்சர்ஸை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் வாங்க. பின்வரும் கூற்றுகளை கவனி. முதல்து, ஆடம் ஸ்மித்தின் கருத்துக்கள் முதலாளித்துவத்தின் தோற்றத்திற்கு வழிவகுத்தன. ஏற்கனவே நம்ம ஆடம் ஸ்மித்தை பத்தி கிளியரா பார்த்தோம். முதலாளித்துவத்தின் தோற்றத்துக்கு வழிவகுத்தனவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. அடுத்து, ஆடம் ஸ்மித் முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அதுவும் ஆமா. அப்ப ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? ஸோ ஏ இரண்டும் உண்மை. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துடலாம். பின்வரும் கூற்றுகளை கவனி. கூற்று, ஆடம் ஸ்மித் கண்ணுக்கு தெரியாத கை என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினார். ஆமா, இன்விசிபிள் ஹேண்டை அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து ரீசன், காரணம், கண்ணுக்கு தெரியாத கை என்பது அரசாங்கம் சந்தையை கட்டுப்படுத்துவதை குறிக்கிறது. ஆனா இது என்னது? தப்பா கரெக்டா? தப்பு. நம்ம என்ன பார்த்தோம், இன்விசிபிள் ஹேண்டுன்றது மார்க்கெட்டு டிமாண்ட் சப்ளை மூலியமா எங்குன்னு பார்த்தோம். கவர்மெண்ட் வந்து ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் இருக்கணும்னு பார்த்தோம். கவர்மெண்டோடைய தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்றத பார்த்தோம். இதுல என்னன்னா, லேசி ஃபேர்னாலும் கேபிட்டலிசம்னாலும் கண்ணுக்கு தெரியாத கை, இன்விசிபிள் ஹேண்டும் மூணுமே ஒரே ஒரு கருத்தை தான் உணர்த்துறது. அது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கக்கூடாது. ஆனா இதுல என்ன கொடுத்துருக்காங்க, கண்ணுக்கு தெரியாத கை என்பது அரசாங்கம் சந்தையை கட்டுப்படுத்துவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? இவற்றுள் ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. இதுதான் உங்களுக்கு ஆன்சரா வரும். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். தேர்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். பின்வருவனவற்றில் எது ஆடம் ஸ்மித் பங்களிப்பு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலை பகுப்பு முறை. வேலை பகுப்பு முறைய அவர் தான் வெல்த் ஆஃப் நேஷன் புக்ல ஆதரிச்சிருக்காரு. ஸோ அது அவருடைய ஒர்க்கு. செல்வ இலக்கணம், அதுவும் அவருடைய ஒர்க்கு. தலையிடா கொள்கை, அதுவும் வந்து அவருடைய ஒர்க் தான். இதுவுமே மூணுமே, இந்த வேலை பகுப்பு முறை, செல்வ இலக்கணம், தலையிடா கொள்கை மூணுமே ஆடம் ஸ்மித்தோட கான்ட்ரிபியூஷன் தான். அப்ப எது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிகர பொருளாதார நலம் அப்படின்றது, அதாவது நெட் எக்கனாமிக் வெல்ஃபேர் அப்படின்னு பாக்குறோம். இது யாரு? அப்போ இதுக்கு யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பால் சாம்வெல் குரோத் டெஃபினேஷன் கொடுத்திருக்காரு. அவர் தான் வந்து என்ன சொல்றாரு, எக்கனாமிக்ஸ் நெட் எக்கனாமிக் வெல்ஃபேர் வந்து சொல்றாரு. அவருடைய கான்செப்ட் தான் அந்த நியூ வருது. வாங்க நெக்ஸ்ட் ஃபோர்த்துக்கு உண்டான ஆன்சர், ஃபோர்த் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பார்ப்போம். இது மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இதில் வந்து இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், அவரை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே டைரெக்டாக மேட்ச் பண்ணுவோம். 1776 எது வரும்? அவர் எழுதின நாடுகளின் செல்வ வெளியீடு தான் வந்து என்னது, 1776. அடுத்து 1790 நம்ம முதல்ல பார்த்தோம். அவருடைய வாழ்ந்த காலம் என்ன பார்த்தோம்? 1723 to 1790. அப்போ 1790ன்றது என்னது? ஆடம் ஸ்மித்தோட இறந்த வருஷம். அடுத்து 1723, அப்போ அவருடைய பர்த் இயர் வந்து 1723. அப்போ ரிமைனிங் 1759ன்றது நன்னெறி கருத்து உணர்வு கொள்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வரும் உங்களுக்கு? இது 4 3 2 1. இப்போ ஆன்சர் என்ன உங்களுக்கு? பி. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், ஃபிஃப்த்துக்கு உண்டான ஆன்சர். தொன்மை பொருளாதார பள்ளி என்பது 18ஆம் மற்றும் 19ஆம் நூற்றாண்டில்
உருவாக்கப்பட்ட பொருளாதார சிந்தனைகள் பற்றி குறிக்கிறது. தொன்மை பொருளியல் பள்ளியின் மும்மூர்த்திகள் என்பவர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தொன்மை பொருளியலின் மும்மூர்த்திகள் யார் யாருன்னு பார்த்தோம். ஆடம் ஸ்மித், டேவிட் ரிகார்டோ, டி.ஆர். மால்தஸ். ஸோ இவங்க 3 பேர் தான் என்ன பண்ணுவோம், நம்ம மும்மூர்த்திகள் நம்ம சொல்லுவோம். எதுல? தொன்மை பொருளாதார பள்ளியோட மும்மூர்த்திகள். அப்ப ரிமைனிங் இருக்கவங்க இந்த கார்ல் மார்க்ஸ் ஆகட்டும். கார்ல் மார்க்ஸ் என்ன? கார்ல் மார்க்ஸும் உங்களுக்கு கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் தான். ஜேஎம் கீன்ஸ் நவீன மாடர்ன் எக்கானமிஸ்ட் நம்ம சொன்னோம். அப்ப ஃப்ரைட்மேன் அப்படின்னு வச்சு யாரு? இந்த மில்டன் ஃப்ரைட்மேன் ஏற்கனவே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஃப்ரைட்மேன் எழுதிய புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்றது தெரியுமா யாருக்காவது? அதை சொல்றேங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பணவியல் வரலாறு. அதுதான் ஃப்ரைட்மேன் எழுதின புக்கோடைய டைட்டில். ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 6th கொஸ்டின். ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஏனெனில் காரணம் கேட்டிருக்காங்க. அவர் தலையிடா கோட்பாட்டை உருவாக்கினார். ஆமா, அவர் தலையிடா கோட்பாட்டை உருவாக்கினவர் அவர் தான். ஆனா அதுக்காக பொருளியலின் தந்தைன்னு கொடுத்தாங்களா? இல்ல. அடுத்து, அவர் வேலை பகுப்பு என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினார். ஆமா, அவர் தான் டிவிஷன் ஆஃப் லேபரை இன்ட்ரடியூஸ் பண்றார். அதனால அவர் கொடுத்துருக்காங்களா பொருளியலின் தந்தை? கிடையாது. அவரது பணி தொன்மை பொருளாதார கோட்பாட்டிற்கு அடித்தளமாக அமைந்தது. ஆமா, அதுவும் உண்மைதான். ஆனா அதுக்காக அவருக்கு பொருளியலின் தந்தைன்னு டைட்டில் கொடுக்கல. அப்ப எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நாடுகளின் செல்வம் என்ற தனது புத்தகத்தின் பொருளாதாரத்துக்கு கொள்கைக்கு விளக்கிய முதல் நபர் இவர் தான். ஸோ நாடுகளின் செல்வ புக்கில் இவர் தான் எக்கனாமிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் கொடுக்குறாரு. எந்த டெஃபினேஷன் கொடுத்தாரு? வெல்த் டெஃபினேஷன் கொடுத்தாருன்னு பார்த்தோம். அதனால தான் அவர் ஆடம் ஸ்மித்தை பொருளியலின் தந்தைன்னு நம்ம சொல்றோம். அப்போ ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த 7th கொஸ்டின். ஆடம் ஸ்மித் வேலை பகுப்பு முறையை டேஷ் உதாரணம் கொண்டு விளக்குகிறார். குண்டு ஊசி தயாரிப்பு தொழிற்சாலை. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதை. அடுத்து 8th கொஸ்டின். பின்வருவனவற்றில் எது வேலை பகுப்பு முறையின் நன்மை அல்ல அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். உற்பத்தி திறன் அதிகரிப்பு. ஏற்கனவே நம்ம பைண்டிங் எக்ஸாம்பிள் வச்சு ப்ரெஸ் எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன். ஒருத்தர் திரும்ப திரும்ப வேலையை செய்யறதுனால என்ன ஆகும்? அவருக்கு உற்பத்தி திறன் அதிகரிக்கும். அவரால் வேகமாகவும் உற்பத்தி செய்ய முடியும். அதனால என்ன ஆகும்? அவர் தப்பு பண்றது குறையும், வேஸ்டேஜ் குறையும். வேஸ்டேஜ் குறையறதுனால என்ன ஆகும்? செலவும் நமக்கு கம்மியாகும். அப்போ இது 3மே என்னது? வேலை பகுப்பு முறையில ஒரு அங்கமா இருக்கு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வேலை பகுப்பு முறையின் நன்மை அல்ல, அப்போ அது தீமை. அப்போ என்ன? ஒவ்வொரு தொழிலாளியும் பல திறமை கொண்ட நிபுணராக மாறுதல். நம்ம பார்த்ததுன்னா ஒருத்தர் ஒரு தொழில ஒரு வேலையை திரும்ப திரும்ப பண்றதுனால தான் அதுல எக்ஸ்பெக்ட் ஆறாங்க. அப்போ இதுல என்ன சொல்றாங்க? மல்டி டேலண்டட் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அதுதான் தப்பு. அப்போ ஆன்சர் சி. ஸோ இது மற்ற ரிமைனிங் ABD 3மே என்னது? வேலை பகுப்பு முறையோட நன்மைகள். அப்போ தீமைகள் இதுதான். சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர். பின்வரும் கூற்றுகளை கவனி. ஆடம் ஸ்மித் உலக அளவில் நவீன பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆமா, நவீன பொருளியலின் தந்தை. பொருளியலின் தந்தையே ஆடம் ஸ்மித் தான். அது நவீன பொருளியலின் தந்தையும் ஆடம் ஸ்மித் தான். உங்களுக்கு சிவில் சர்வீஸ்லேயே ஆகட்டும், இல்லை சிபிஎஸ்சி புக் ஆகட்டும், நீங்கள் எங்கே போய் தேடினாலும் நவீன பொருளியலின் தந்தை யாருன்னா ஆடம் ஸ்மித் தான். அப்போ ஜேஎம் கீன்ஸ் யாரு அப்படின்னா, அவரும் நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தைன்னு அழைக்கிறாங்க. அப்போ நவீன பேரியல்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபாதர் ஜேஎம் கீன்ஸ். அப்போ என்ன? ஆடம் ஸ்மித் நவீன பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார், அதுவும் கரெக்டு. ஜேஎம் கீன்ஸ் நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை, அதுவும் கரெக்ட். அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. அப்போ ஆன்சர் ஏ. 1 மற்றும் 2 சரி. அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். இது ஆடம் ஸ்மித்ல பார்க்க போற கடைசி இது. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. முதல்து, ஆடம் ஸ்மித் வரி விதிப்பின் 5 அடிப்படை கோட்பாடுகளை உருவாக்கினார். 5 அடிப்படை கோட்பாடா கொடுத்தாரு? கிடையாது. எவ்வளவு கொடுத்தாரு அவரு? 4 விதிகள். கனான் ஆஃப் ஈக்விட்டி, கனான் ஆஃப் சர்டனிட்டி, கனான் ஆஃப் கன்வீனியன்ஸ் அண்ட் எக்கானமி. கனான் ஆஃப் எக்கானமி. இந்த 4 தான் அவருக்கு கொடுத்தாரு. அடுத்து, தண்ணீர் வைர முரண்பாட்டினை உருவாக்கியவர்
ஆல்ஃபர்ட் மார்ஷல். ஆல்ஃபர்ட் மார்ஷல் கிடையாது. யார் தண்ணீர் வைர முரண்பாடை கொடுத்தவர்? ஆடம் ஸ்மித். அப்ப ஆல்ஃபர்ட் மார்ஷல் என்ன கொடுத்திருக்காரு? எக்கனாமிக்ஸ்க்கு வெல்ஃபேர் டெஃபினேஷன் கொடுத்திருக்காரு அவர். அடுத்து ஆடம் ஸ்மித் வணிகவாதத்தை ஆதரித்தார். ஆடம் ஸ்மித் வணிகவாதம் இல்ல, அவர் இயற்கைவாதத்தை தான் ஆதரிச்சாரு. வணிகவாதத்தை ஆதரிச்சது யாரு? ஜேஎம் கீன்ஸ். இவற்றுள் ஆன்சர் அப்ப என்ன வரும்? 1 சரி, 3 அனைத்தும் சரி, டி அனைத்தும் தவறு. ஆன்சர் டி. இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். இதுல எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டா பண்ணிருக்கீங்க? ஸோ எத்தனை பேர் 10 out of 10 வாங்கியிருக்கீங்க? எத்தனை பேர் ஒண்ணுமே வாங்கல? ஆனா அதாவது இதை எப்படி கம்பேர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லா ஆடம் ஸ்மித்தை பத்தி பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒன்னொன்னா பார்க்கச்சே இது தப்புன்ட்டு எப்படியும் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு இது ஆன்சர், இதுக்கு அது ஆன்சர், மறுபடியும் கொஸ்டின் காமிக்கச்சே. அந்த மாதிரி இருக்கச்சே உங்களுக்கு இந்த வீடியோ எஃபெக்டிவா இருக்கா? எனக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தது, இல்ல இவ்வளோ % தெரிஞ்சுது, இந்த வீடியோக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே தெரியும், இல்ல இதுல என்ன மாற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றவங்க கொஞ்சம் ப்ளீஸ் கமெண்ட்ல போட்டுடுங்க. என்ன பிஃபோர் ஆடம் ஸ்மித்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணச்சே காமிச்ச ஆன்சரோடைய மார்க்கும், அதுக்கப்புறம் நீங்க திருத்தம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதனுடைய மார்க்கையும் கொஞ்சம் மறக்காம கமெண்ட்ல போட்டுடுங்க. ஸோ நம்ம இப்போ ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம், அதாவது கன்க்ளூடிங் செஷனுக்கு. ஆடம் ஸ்மித்தை பற்றி கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் இந்த கிளாஸை பற்றின உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் மார்க்ஸையும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் உடனே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம். ஸோ சீக்கிரமே இன்னொரு பர்சனாலிட்டியோட எக்கனாமிக்ஸ் செஷனில் சந்திப்போம். ரைட் நவ் சைனிங் ஆஃப் சித்ரா. தேங்க்யூ.